கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. ஆலத்திலிலை யான் அரவின் அணை மேலான் நீலக்கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான் பாலப்பிராஜத்தே பார்த்தற்கு அருள் செய்த கோலப்பிரானு கோல் கொண்டு வா குடந்தை கிடந்தார் கோல் கொண்டு வா. ஆலத்தின் இலை யான் பிரளய காலத்திலே ஆள் இலை மேலே பள்ளி கொண்டிருக்க கூடியவன். அரவில் அணை மேலான் சேஷசயனத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய கண்ணபிரான். நீலக்கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தாகான். ஆளிலையா இருக்கட்டும் சேஷசயனமா இருக்கட்டும், நீலக்கடல் பெரிய கடல்ல வெகுகாலம் கண் வளர்ந்தனா இருக்கக்கூடிய எம்பெருமான். பாலப்பிராயத்தே பார்த்தற்கு அருள் செய்த சின்னஞ்சிறுவனாயிருக்கும் பொழுதே பார்த்தற்கு அருள் செய்த. பார்த்தர்கள் பாண்டவர்கள் சிறுவர்களாயிருக்கும் பொழுதே, கண்ணன் சிறுவனாயிருக்கும் பொழுது பிருந்தாவனத்துல தானே இருந்தான். அப்போ உலகமே தெரியாது, உலகத்துக்கே வல்லியே அவன். பாண்டவர்கள் சிறுவர்களாயிருக்கும் பொழுதும் இல்ல, பாண்டவர்களும் பெரியவர்களான பிறகுதானே கண்ணன் வரான். பாண்டவர்களுக்கும் கண்ணனுக்கும் முதல் சந்திப்பே பாஞ்சாலி கல்யாணம் தான். திரௌபதி ஸ்வயம்வரத்துலதான் முதல் சந்திப்பே. அப்படி இருக்க பாலப்பிராயத்தேன்னு சொன்னாரே, பாலப்பிராயத்தே பார்த்தற்கு அருள் செய்த அப்படின்னாரே. பஞ்சபாண்டவர்களும் கௌரவர்களும் சிறு பிள்ளைகளாகவே விளையாடி கொண்டிருக்கிற காலம். இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருப்பார்கள். இவர்களுக்கு ஒரு பாடசாலையோ படிக்க வைக்கிறதோ ஒண்ணும் இல்லாம விளையாடிட்டு இருக்கிற காலம். ரொம்ப துருதுருத்தையா இருப்பார்கள். அவர்களும் துருதுருத்தியா இருப்பார்கள். அதுக்கு சளையா இருக்க மாட்டேன். 100 பேர்களையும் அடக்குவான் பீமன் ஒத்தனை. இப்படி இருந்து பீமன் தான் இந்த 100 பேர்லயும் 105 பேர்லயும் முக்கியமா இருக்கான். இருந்தாலும் 5 பேர்ல சேர்ந்தவான். அவ்வளவு பலம் உடையவனா இருக்கான். அந்த பீமனை தீர்த்து கட்டி விட்டாலேயே தேவலை அப்படின்னு திருதராஷ்டிரனும் துரியோதனனும் தீர்மானம் பண்ணினார்கள். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வனபோஜனம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி இந்த குழந்தைகளெல்லாம் அழைச்செண்டு போய் அந்த பீமனுக்கு விஷம் வச்சு கொடு அப்படிங்கிறான். குழக்கட்டையில, குழக்கட்டைன்னா சாப்பிடுமா அந்த பீமன் பாவம். டேய், தனி குழக்கட்டை பண்ணு, தப்பி தவறி இந்த குழக்கட்டையும் அந்த குழக்கட்டையும் கலந்துட போறத. துரியோதனனுக்கு நல்ல குழக்கட்டையை போடு, அவனுக்கு அந்த குழக்கட்டையை போடுன்னு புத்தி எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறான் திருதராஷ்டிரன். ஆனா சேர்ந்துதான் வரிசையா உட்கார வச்சிருக்கா. பரமாறுறவன் அரசன் சொல்றத கேட்க வேண்டியதானே. ஒரு தட்டிலேயே ஒரு ஓரமா விஷ குழக்கட்டையை வச்சுண்டு மற்ற இடங்கள்ல நல்ல குழக்கட்டையை வச்சுண்டு வரிசையா போட்டு வரான். இந்த 5 மட்டும் சமமா தான் உட்காரும். அப்ப கூட சேர்ந்துதான் சாப்பிடும். தர்மபுத்திரருக்கும் அர்ஜுனனுக்கும் மத்தியில தான் பீமன் உட்காருவான். எல்லாருக்குமே நல்ல குழக்கட்டையை போட்டுட்டு பீமனுக்கு மட்டும் விஷ குழக்கட்டைய போட்டா அந்த விஷ குழக்கட்டையை எப்படி வாயில போட்டுண்டதும் என்னவோ மாதிரி இருக்கண்ணா, நன்னா இல்லையே, என்னவோ பண்றது, என்ன ஏண்டா நாங்கள்லாம் சாப்பிடல, எத்த பின்னாலும் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றதே உனக்கு வேலையா போச்சு, சாப்பிட்றா அப்படிங்கிறான் அர்ஜுனன். இல்லைன்னா இது என்னவோ நன்னா தானடா இருக்கு, நாங்கள்லாம் சாப்பிட்றோமேடா. அவ குழக்கட்டை வேற இவன் குழக்கட்டை வேற. விக்கிறது விஷமா இருக்கிறதுனாலே தாகம் உண்டாகி விக்கிறது. தண்ணீர்னா தண்ணீர் எடுத்து வச்சனோ கோரத்துக்கு என்னடா போய் குடி அப்படின்றதும் எழுந்துண்டு எதிர்த்தாப்புல யமுனையில தண்ணீர் குடிக்கிறதுக்காக போறா. அந்த சமயத்துல 4 குண்டர்களை வச்சு பீமனை கட்டி யமுனையில தள்ளிவிட்டான் துரியோதனன். போயிட்டான் பீமன். பாக்கி குழந்தைகள்லாம் சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தா பீமனை காணோம். தர்மருக்கு பீமங்கிட்ட ரொம்ப பாசம். பீமா அப்பா பீமா
எங்கடா போனே? காடு ஊரா தேடி விட்டு, ராத்திரி தேடி தேடி காணல. திரும்பினார்கள் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து திரும்பி குந்திகிட்ட வந்து, அம்மா பீமன் வந்துட்டானா அம்மா? ஏண்டா உங்களோட தானே விளையாடுறதுக்கு வந்தான்? இல்லம்மா, பாதியில சாப்பிட்றான், சாப்பிடும் போதே என்னவோ மாதிரி இருக்குன்னா விக்கித்து. தண்ணீர் வேணும்னு கேட்டான். எழுந்துட்டு போனா. அப்புறம் பார்க்கல. என்னவோடாப்பா எனக்கு பயமா இருக்கே, உங்க 5 பேரையும் இழுத்துண்டு உங்க பெரியப்பா காப்பாத்துவான்னு வந்தேன். விதுரரை நினைக்கிறார். விதுரர் அங்கேந்து வராள். பீமனை காணலையே அப்படின்னதும் விதுரர் இங்கதான் இருப்பான், கண்டுபிடிச்சு அழைச்சுன்னு வரேன், ஏதாவது சொல்லணும் இல்லையா? சேஷ சம்ரட்சணங்குரு, பாக்கி 4ஐயும் காப்பாத்திக்கோ. அப்ப எப்படி இருக்கும் தாயாருக்கு? நாமும் இங்க அண்டி பிழைக்க வந்திருக்கிறோம், வாயை விட்டு ஒன்னும் சொல்லக்கூடாது. விஷம் கொடுத்துட்டான்னு சொன்னா பாக்கி இந்த 4க்குமே இருக்கிறதுக்கு வழி இருக்காது. நாம் தான் அவளை கொண்டாடின்னு இருக்கணும், அவள்கிட்ட நாம் விரோதிச்சுக்க கூடாது இன்னும் மனதில் வச்சுட்டு தவிச்சுன்னு இருக்கிறா. இப்படி தவிச்சுன்னு இருக்கா இல்லையா? இப்படியே கஷ்டப்படுறா, தவிச்சுன்னு. கண்ணபிரான் மதுரையில் இருக்கான். இப்போ கம்சவதம் ஆயிடுது. அக்ரூருடைய கிரகத்துக்கு வரான். அக்ரூரை பார்த்தார். கண்ணன் சொல்றான், நீ இப்பொழுதே ஹஸ்தினாபுரம் கிளம்பி போ. அங்க அத்தை குந்தி குழந்தைகள்லாம் தவிச்சுன்னு இருக்கு, நமக்கு நாதி இல்லையேன்னு தவிச்சுன்னு இருக்கு. அவர்களை பார்த்து நான் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு அனுப்புறான். அக்ரூரன் ஓடி வரான் அங்கேருந்து. அதற்குள்ள இந்த பீமனை நாகர்கள்லாம் கொண்டு போய் நாகலோகத்துல கொண்டு வச்சுட்டார். நாகராஜன் பார்த்தார் இவா எல்லாரையும். ஏண்டா இவனை கொண்டு வந்தேன்? இவன் பஞ்சபாண்டவர்கள்ல ஒத்தன், விஷபாதையினால செத்தான், அதனால கொண்டு. அவன் சாகலடா, அவன் ஒன்னும் சாக மாட்டான். அவனை கிருஷ்ணன் காப்பாத்துறான். அவனை பிடிச்ச இடத்துல கொண்டு விட்டுடு. பிடிச்ச இடத்துல கொண்டு விட்டுட்டார்கள் பீமனை. குந்தி தேவி தூக்கம் வருமா? மலையான பிள்ளையாச்சே. ஐயோ பீமா, எங்க போனையோப்பா? யானை குட்டி மாதிரி வருவையே, மலை போல இருப்பையே, என்ன ஆணையோ? இனிமே எங்க பார்க்க போறேன் ஒன்ன அலறின்னு இருக்கிறாள். அர்ஜுனன், தர்மர் எல்லாமே அழறது. அப்படி பரஸ்பரம் பாசம். அம்மாவுக்கு சமாதானம் சொல்ல முடியல. வெடிய வெடிய ஆயிடுச்சு. வெடிகாலமே ஆச்சு. அம்மா அம்மா, என்னடா பீமன் குரல் கேட்கறதுடா? கதவை தர. பீமன் உள்ள அங்கேந்து வரான். ஏண்டாப்பா எங்கடா பேருந்த? அம்மாம்மா, என்னை விஷம் கொடுத்து என்னை கையும் காலும் கட்டி என்னை யமுனையில தள்ளி விட்டாம்மா துரியோதனன். என்ன நாகலோகத்துக்கு கொண்டு போயிட்டார். அங்க நாகராஜன் உட்கார்ந்துருக்கிறார். இவன் யாருடான்னு கேட்டார். பஞ்சபாண்டவர்கள்ல ஒத்தன்னு சொன்னான். அப்ப அவர் சொல்றார், கிருஷ்ணன் வந்துடுவான்டா, இவனை கொண்டு விட்டுடு. கிருஷ்ணா யாருமா? அந்த கிருஷ்ணன் என்கின்ற நாமத்துக்கு நடுங்கிறா அந்த ஊர்ல. நம்மள அந்த கிருஷ்ணன் தான் காப்பாத்துறான். யாரோ கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் யாருமா? எனக்குன்னு தெரியலையேடாப்பா. அப்போ நமக்கு யாரோ நம்மிடத்துல பரிவு உடையவா இருக்கிறான்னு தெரியறது. இப்படி சொல்லிட்டே இருக்கும் பொழுது அக்ரூரர் வந்துட்டு, அக்கா சௌக்கியமா இருக்கியா? என்ன அக்கா, என்ன தம்பி,
நான் பரதேசி மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கேன், என்ன சௌக்கியமான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு பிறந்தாமும் இல்லை புக்காமும் இல்லை, அனாதையா போயிட்டு என்னை இந்த 5 குழந்தைகளை வச்சேன். அப்படி இல்லம்மா, நாங்கள் பட்ட பாடும் உனக்கு தெரியாதா? கம்சன் தலை தூக்க விடாம அடிச்சன் கடந்தான், அப்படி இல்லவோ நாங்கள் கஷ்டப்பட்டோம். இப்ப மட்டும் விமோசனம் வந்துதான். அந்த கம்சன் போயிட்டானே, எல்லா யாதவர்களுக்கும் சௌக்கியம் உண்டாயிடு. கம்சன் போயிட்டானா, அவனை ஒரே குத்து கீழே தள்ளி விட்டான். உன் தம்பி புள்ளதான், வசுதேவன் புள்ள கிருஷ்ணன். கிருஷ்ணங்கிற சொல்லு காதல விழறது. கிருஷ்ணன் காப்பாத்தல, கிருஷ்ண நாமம் காப்பாத்துறது. கிருஷ்ணன் அப்படின்னதும் பீமனை பார்க்க, நீ சொன்னியடாப்பா பத்தியா, கிருஷ்ணன் சொல்றான். அந்த கிருஷ்ணன் தான் என்ன அனுப்பிச்சிருக்கிறான். நீ சௌக்கியமா கவலைப்படாதேன்னு உன்னை விசாரிச்சான், உனக்கு துணை இருக்கேன்னு சொல்லி இருக்கிறான். கிருஷ்ணனா என்ன விசாரிச்சானா, எனக்கு துணை இருக்கேன்னு சொல்லியிருக்கானா? இனிமேல் எனக்கு பயம் கிடையாது. இனிமேல் என் குழந்தைகளை பத்தியோ என்னை பத்தியோ எனக்கு கவலை விட்டது. அப்பேற்பட்ட ஒரு வைகுண்டநாதன், அப்பேற்பட்ட ஒரு கிருஷ்ணன், நான் சௌக்கியமா இருக்கணும், என் மக்கள் சௌக்கியமா இருக்கணும் என்று நினைச்சுட்டானால் எனக்கு இனிமேல் கவலை இல்லை. அதைத்தான் ஆழ்வார் நனவு மூட்டி சொல்றார். பாலப்பிராயத்தே பார்த்தற்கு அருள் செய்த பாலப்பிராயத்தேயே. அப்படி சின்னஞ்சிறு வயதில இருந்தே கண்ணனுடைய ஸ்மரணம் அல்லவோ அவர்களை காப்பாத்திண்டு வருது. பாலப்பிராயத்தில் இருந்தே கண்ணன் அருள் செய்த கோலப்பிரானு கோல் கொண்டுவாம், குடந்தை கிடந்தார் கோல் கொண்டுவாம். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.